நாமெல்லாம் ஆயுள் கால மெம்பரா சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னா, குருநாதர் என்னை ஆயுள் கால மெம்பரா சேர்ப்பதற்கு முன்னாடி இப்ப இதையெல்லாம் வரிசைப்படுத்தி எனக்குள் உபதேசித்து, நாம் எப்படி வாழ்றோம், நம் வாழ்க்கையில நம்ம சந்தர்ப்பம் எப்படி எல்லாம் பல இன்னல்களை கொடுக்குது, இதுல எல்லாம் நாம் எப்படி தப்பணும் அப்படிங்கிறது தான் கூறினார். அதன் வழிப்படி துருவ நட்சத்திரங்கிறது அகஸ்டின் துருவனாகி அவர்கள் திருமணமான பின் அவர்கள் இருமணம் ஒன்றாகி துருவத்தின் நிலையை எண்ணி ஏங்கி அந்த ஆற்றலை பெற்று அவர்கள் வசிஷ்டரும் அந்ததி போல வாழ்ந்து, நலாயினி போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து, சாவித்திரி போன்று இருமணம் ஒன்றி இரு உயிரும் ஒன்றி அவர்கள் எல்லார வாழ்க்கையில் இருளினை அகற்றி நஞ்சினை வென்று பேரருள் பெற்று எந்த துருவத்தின் எல்லையை அது குறியாக வைத்து அதனின்று வரும் உணர்வினை தனக்குள் ஒளியாக மாற்றி அவர்கள் இருவரும் இன்று ஒன்றி ஒளியின் சரீரமாக இருக்கின்றனரோ, இந்த மனித உடலுக்கு பின் கடைசி நிலை பிறவியில்லா நிலை. இந்த உடல் உள்ள நஞ்சுகளை கரைத்துவிட்டு நஞ்சு எதையும் கரைத்து ஒளியாக மாற்றிடும் சக்தி பெற்றவர்கள் துருவ நட்சத்திரமானார்கள். அதிலே நாம் அங்கத்தினரா இப்ப சேர்ந்திருக்கிறோம். நமது ஆயுள் கால மெம்பர் என்பது நாம் இனி பிறவியில்லா நிலை, இந்த நிலையை அடைவதற்குத்தான் இந்த ஆயுள் கால மெம்பரா இணைந்திருக்கிறோம். துருவ நட்சத்திரம் எப்படி ஒளியின் சரீரமா இருக்குதோ, அதே போல நமது வாழ்க்கையில் வரும் இன்னல்களை நீக்கி இந்த வாழ்க்கையிலேயே துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற்று நம் உடலில் தீமைகள் புகாத நிலைகள் பாதுகாத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் சக்தி வாய்ந்த அந்த அருளை நமக்குள் பெருக்கி இந்த உடலுக்கு பின் நாம் பிறவியில்லா நிலை அடைவதுதான் நமது குருநாதர் காட்டிய அருள் வழியில் இப்போது உங்களுக்குள் முதல்ல நாம் தியானித்த முறையும் வழிவகுத்த இந்த முறைப்படி நாம் நடந்தோம் என்றால், இதன் வழி நாம் நடந்து வந்தோம்னா அடுத்து நம்மளுக்கு பிறவி இல்லை. ஆகவே நாம் இதை முழுமையாக கடைபிடித்தல் வேண்டும். அதனால உங்களை ஆயுள்கால மெம்பரை எதில் சேர்த்திருக்கிறோம். இப்ப இந்த வாழ்க்கையில் எத்தகைய தீமை இருந்தாலும் நான் இப்ப தியானத்தில் கொடுத்த இந்த சக்தியின் துணை கொண்டு தீமைகளை உங்களுக்குள் வராதபடி அது மாற்றி அமைத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலை உங்களுக்குள் பெருக்கி இந்த வாழ்க்கையை அதை நான் கடைபிடித்தோம் என்றால் இந்த உடலுக்கு பின் நாம் பிறவியில்லா நிலை அடைகிறோம். அடைய செய்வதற்குத்தான் நம்ம இப்ப இதில் மெம்பரா சேர்க்கிறோம். இப்ப ஹாஸ்பிட்டல்லையோ இப்ப சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வாழ்க்கையில நோய்களை போக்கியோ இது பண்ணாலும் மறுபடியும் நோய் வரதான் செய்யுது. லட்சக்கணக்கில் நாம பணங்களை செலவழித்தாலும் சிறிது காலமே வாழ்றோம். அப்புறம் மீண்டும் இந்த உடலை விட்டு தான் நாம் போறோம். ஆனா இந்த உடல்ல வேதனை, வெறுப்பு, சலிப்பு, சஞ்சலம், சங்கடம் என்ற இந்த உணர்வுகள் அதிகரிக்க நாம் இந்த உடலை விட்டு சென்ற பின் எது நடக்குது? புழுவிலிருந்து மனிதனாக வர்ற வரையிலும் மற்ற உயிரினங்கள் எல்லாம் தன் விஷத்தின் சக்தியை தன் உடலாக்கி அந்த விஷத்தின் வலுவால் தான் அது வாழுகின்றது. அது ஒன்றுடன் ஒன்றை தன்னை காத்துக்கொள்ளும் உணர்வு கொண்டு பல கோடி சரீரங்கள். இப்ப மான் சாந்தமானது, புலி அது பல இம்சித்து அதை கொண்டு சாப்பிடுது. அப்ப புலியின் உணர்வை மான் இப்படி கொல்லுதே என்ற உணர்வினை நுகருது. அந்த நுகர்ந்த உணர்வுகள் மானின் உடலுக்குள் அது ஊடுருவி புலியின் உணர்வை அந்த மானின் உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்களில் அதிகமாக சேர்ந்து விடுது. உதாரணமா ஒரு குழவி புழுவை கொட்டினால் என்ன செய்யுது?
அந்த விஷத்தன்மை புழுவின் உடல் முழுதும் படர்ந்து அந்த விஷம் பெருகி அதனுடைய துடிப்பு மாறி குளவியின் ரூபமாக மாறுது. இந்த புழு நம்ம வீடுகளில் பார்க்குறோம். இதே மாதிரிதான் மானின் உயிரான்மா புலியின் அது தாக்கும் வேதனையான உணர்வுகளை தாக்கப்படும்போது வேதனைப்படுத்தும். புலியவே அதிகமாக நுகர்ந்து அந்த உணர்வுகள் அதனுடைய இரத்தத்தில் கலந்து அது உடல்ல மானை உருவாக்கிய அந்த அணுக்கள் இந்த விஷத்தன்மை பெருகிய பின் புலி மானை அடித்து அந்த உடலை இரையாக்கினாலும் புலியின் உணர்வை மான் நுகர்ந்து இரையாக்கி தன் உடல்ல அது சேர்த்துக்கொள்ளுது. இது உடலை இரையாக்குது, அதன் உணர்வை இது இரையாக்குது. அப்ப புலியின் வலு அதிகமான பின் மானின் பிடித்தாங்க. நாம் புழுவிலிருந்து மனிதனாக வர்றவர்களும் பல கோடி சரீரங்களுக்கு நாம் உணவாக்கி அதன் உணர்வை தன் இரையாக்கி அந்த உணர்வின் செயலுக்கொப்ப என்று நம்மை மனிதனாக்கியது. இப்ப மனிதனான பின் தீமைகளை வென்ற அகசியன், அது ஏற்கனவே சொல்லி இருக்கிறவங்களுக்கு அகசியன் தாய் கருவில் எப்படி பெற்றான் என்று. அந்த விஷத்தை வெல்லும் சக்தி தாய் கருவிலை பெற்றதனால் அவன் விஷத்தை வெல்லும் அவனை கண்ட பின் மிருகங்களோ மற்றதோ அவன் அருகில் வருவதில்லை. அதே மாதிரி 27 நட்சத்திரங்களும் பல மின் கதிர்களாக வெளியிடும் போது அது விஷத்தின் தன்மைதான் உமிழ்த்தது அதிகமாக. அந்த உணர்வை அவன் நுகர்ந்தாலும் அதனுடைய ஒளிக்கற்றை எப்படி வெள்ளிக்கோள் எடுத்துக்கொள்ளுதோ இதே போல இவன் அதுல இருந்து மின்னல்கள் வரும்போது அதுல வரும் வெள்ளிக்கோள்களை அவன் எடுத்து அந்த உணர்ச்சிகளை அவன் உடலை சேர்த்து சேமிக்கின்றது. அப்ப அவன் உடல் உள்ள அணுக்கள் அனைத்தும் உயிரை போலவே ஒளியின் உணர்வின் அணுக்களாக மாறும். அப்போது அகண்ட அண்டத்தையும் மற்றதையும் அவன் பார்த்து உணர்ந்து தீமைகளை அகற்றும் சக்தி அவன் தன்னிச்சையாக அவனுக்கு கிடைக்கின்றது. கிடைத்த உணர்வு தான் ஒரு செடி ஆண் செடி பெண் செடி என்று இருக்கின்றது. ஆண் செடி என்ற நிலையில் வரும் அந்த அதில் வெளிப்படும் காற்றலைகளை பெண் செடியில் பட்டால்தான் அந்த பெண் செடி நல்ல கனிகளை அது உருவாக்குகின்றது. இதே போலதான் தாவர இனங்களும் சரி உயிரணுக்களும் சரி ஆண் பெண் என்ற நிலையில்தான் தன் இனத்தை உறுதி செய்கின்றது. இப்போ மனிதனான பின் இவர்கள் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஆவதற்கு முன் அவர்கள் 27 நட்சத்திரங்கள் உணர்வினை அகசியன் தனக்குள் பெற்ற அந்த உணர்வின் சக்தி தன் மனைவிக்கு அது எடுத்து போதித்து அவர்கள் இருவருமே ஒன்றாக்கி அந்த உணர்வினை பெருக்குவதனால் உயிரைப் போலவே உடல் உள்ள அணுக்களை அத்தனையும் பெருக்கிக் கொண்டனர். ஆகவே இந்த உடலுக்கு பின் இந்த துருவ பகுதியில் எண்ணி அதுவே இயங்கி அவர்கள் இருவரும் பெற்ற பின் இந்த உடலுக்கு பின் துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து இனி பிறவியில்லா நிலை அடைகின்றனர். நமது பிரபஞ்சத்திலும் சரி பிரபஞ்சத்திற்கு வெளியிலிருந்து வரும் பிற மண்டலங்களிலிருந்து வரக்கூடிய நிலைகளும் சரி அவர்கள் ஒளியாக மாற்றிடும் திறன் பெற்றவர்கள். இன்று நமது சூரியன் அழிந்தாலும் துருவ நட்சத்திரம் அழிவதில்லை. அதன் ஈர்ப்பு வட்டத்தில் இருக்கும் சப்தரிஷி மண்டலம் 6வது அறிவு 7வது நிலையை மாற்றிக்கொண்ட துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இதே போல சூரியன் அழிந்தாலும் அவர்கள் என்றும் ஒளியின் சரீரமாக இருப்பார்கள். இப்போ நாம் எப்படி ஒருவருக்கொருவர் சந்தோஷமா இருக்கின்றோமோ இதே போல பேரானந்த நிலைகள் கொண்டு மகிழ்ச்சி தவிர இருளே தெரியாது அந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது மனிதனின் கடைசி நிலை. ஆக உயிரணு தோன்றினால் உணர்வின் தன்மை எல்லா நிலைகளையும் ஒளியாக மாற்றி செல்லுகின்றது. அப்படி செல்லதான் நாம் இப்போது தியானங்கள் இருந்து அகசியன் எப்படி பெற்றானோ அதே போல நாம் பெறச் செய்வது. இப்ப இந்த உடல்ல நாம் எவ்வளவு தேடி செல்வங்கள் வைத்திருந்தாலும் உடநோய் வந்தால்
அந்த செல்வத்தை நாம் பாதுகாக்க முடிகின்றதா? எவ்வளவு செல்வம் இருப்பினும் உடல்ல அந்த நோய் என்று வரப்போகும்போது ஒதுக்கி தள்ளிதான் விடுகின்றோம். இந்த கிரகம் எதுக்குங்கிறதான் ஒதுக்குறோம். இந்த உடலை விட்டு வெளியில இந்த ஆன்மா போனா போதுங்கிற நிலையில் தான் இருக்கும். செல்வங்கள் தேடி இருப்பினும் அப்ப நாம் அந்த செல்வம் நம்மளை பாதுகாக்குதாங்க? இல்லை, இந்த உடலுக்காக வேண்டி எத்தனை அலங்காரம் எல்லாமே நாம் செய்கின்றோம். இந்த உடல் முழுமையாக நல்லா இருக்கின்றதா? ஆகவே நாம இந்த உடலும் நமக்கு சொந்தம் அல்ல, இந்த உடல்ல தேடிய செல்வமும் நம்மளுக்கு சொந்தம் அல்ல. நமக்கு என்றும் ஒளியின் சரீரமாக இருப்பது நம் உயிர் என்றுமே ஒளியாக இருப்பது போல, இன்று ஒளியின் சரீரமாக இன்று துருவ நட்சத்திரம் அந்த உணர்வின் தன்மையை நாம் பெற்று நம் உடல் உள்ள அணுக்களுக்கு அனைத்துக்கும் அந்த ஒளியின் சக்தியை ஊட்டிவிட்டால் இந்த உடலுக்கு பின் நாம் பெறவில்லை நிலை என்று அடைகின்றது. அந்த நிலை செய்யறதுதான் இப்ப நம்ம தியானத்தில் இருக்கும்போது இந்த வழியை நாம கடைபிடிக்க சொன்னது. நாம் ஆயுள் கால மெம்பராக இருப்பவர்கள் என் குருநாதர் எப்படி எனக்கு வழி நிலைக்கிறாரோ அதன் வழி அவர் சொன்ன வழியில் நான் கடைபிடித்ததனால் அதை எல்லோரும் இந்த முறையை கடைபிடித்தால் இந்த உடலுக்கு பின் நாம் அடுத்து பிறவியில்லா நிலை அடைகின்றோம். அவ்வப்போது நாமோ இதற்கு முன்னாடி சேர்த்துக்கொண்ட வினைகளால் வந்த நோய்களோ இதுகளெல்லாம் வராம அதை கொஞ்சம் கொஞ்சம் நாம இப்ப மருந்து குடிச்சு நீக்கிக்கிறோம். அதே மாதிரி சில குறைகளை நீக்கிக்கிறோம். நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை அடிக்கடி நாம பயன்படுத்திக்கிட்டோம்னா, இப்போ ஒருத்தர் வேதனைப்படுறாரு, நாம் அவங்களுக்கு உதவி செய்யணும். உதவி செய்யாம இருந்தாலும் தப்பு. நாம் பார்த்துட்டு சும்மாவும் போக முடியாது. அப்ப ஈஸ்வரான்னு சொல்லி நம்ம உயிரை எண்ணி அந்த நோயாளியை நம்ம பார்த்துட்டோம்னா அதுக்கு வேண்டி உதவி செய்துவிட்டு அடுத்த நிமிடம் ஈஸ்வரான்னு உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்ற உடலுக்குள் சேர்த்து நாம் அவர் வேதனையின் உணர்வு நம்ம முதல்ல முன்னாடி இருக்கு. நாம அந்த புருவ மத்தியில் எண்ண போகும்போது இதுக்குள்ளுக்கு போகாது. அப்ப அந்த உணர்வு என் உடல் முழுதும் படர வேண்டும் என்ன நம்ம ரத்தத்துல இந்த வலு கூடிடுது. அப்ப ரத்தத்துல வலு கூடும்போது முன்னாடி இருக்கிறது தள்ளி விட்டுரும், தன்னாலேயே விலகி போயிடுது. இப்ப நாம இந்த துருவ தியானம் செய்யப்படும் போது காலையில் இந்த சூரியன் வருது. நாம இந்த தியானத்தில் நல்ல சக்தியான வலுவை ஏற்றப்படும் போது நாம காலையிலிருந்து சாயங்காலம் வரலும் சலிப்பு, சஞ்சலம், சங்கடம், கோபம், குரோதம் இப்படி எத்தனையோ விதமான உணர்வுகள் எடுக்கிறோம். இதெல்லாம் இங்கதான் இருக்கு. நாம் கண்கொண்டு பார்க்கப்படும் போது கருவழி ருக்மணி நம்ம ஊழ்வினை என்ற வித்தாக உருவாக்கும். வித்தாக உருவாக்கிய பின் தான் அவர் உடலிருந்து எத்தகைய குணங்கள் வெளிப்படுதோ அதை நுகர்ந்து நாம் அறிகிறோம். அறிந்த பின் நம்ம ரத்தத்துல கலந்து நம்ம உடல்ல மாறிடும். அணுக்கள் இது சேருது. இப்ப கொலையை கொட்டின மாதிரி வேதனை, வெறுப்பு இதுகள் எல்லாம் ரத்தத்துல கலந்ததோடு மட்டும் இல்லாதபடி மனிதன் உருவாக்கிய அந்த அணுக்கள் இந்த விஷம் சேர்ந்த பின் அது திசை மாறுது. அந்த விஷம் கலந்த பின் என்ன செய்யுது? மனித உறுப்புகளை உருவாக்கிய அந்த அணுக்கள் விஷத்தின் தன்மையாக உமிழ்த்தப்படும் போது நம்முடைய தசைகள் மீண்டும் அது சுருங்க தொடங்கி விடுது, நோய்களாக வருது, நம்முடைய அழகையும் கெடுக்குது, சிந்தனையும் குறையுது, செயலும் மாறுது. அப்ப அந்த மாதிரி வராமல் தடுக்கணும்னு என்ன செய்யணும்? நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும். இங்க நிறுத்தி நம் உடலுக்குள் அதை செலுத்தி ரத்தத்தில் அதை முதல்ல வலுவாக்கிய பின் இது விலகி செல்லுது. இப்ப காலையில் இப்ப இந்த சூரியன் நினைச்சு இது இழுத்துக்கிறது. இப்ப 2000 சூரிய குடும்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல இருந்து வெளிவரக்கூடிய தூசிகளையும் இன்று வால் நட்சத்திரம் என்று சொல்வார்கள். அது ஒதுங்கி இது கோள் போலவே வெறும் தூசி மண்டலம் இருக்கும். இப்ப நமது சூரியன் அதுக்கு நேரா போயிடுச்சுன்னா அப்படி இழுக்கும். அப்ப 2000 சூரிய குடும்பங்கள் தூசிகள் ஒதுங்கிய தூசி மண்டலத்தை இது இழுக்குது. சூரியன் இழுத்த உடனே தனக்குள் வந்து அதை பஸ்மமாக்கி வேறு விதமாக மாற்றிடுது நமது பிரபஞ்சத்துக்கு தக்கவாறு. ஏன்னா அது பாதரசமாக மாற்றிடுது. ஏன்னா இந்த 2000 சூரிய குடும்பத்தோடு சேர்ந்துதான் அது.
இந்த உணர்வும் அந்த சூரிய குடும்பனுக்கு தான் உண்டு. 2000 சூரிய குடும்பங்களுக்கு கலந்ததுதான். ஆகையினால இந்த சூரியன் இழுக்கும்போது நமது பூமி அதன் மத்தியிலே இருந்ததுன்னா நமது துருவ பகுதியில் வரப்படும் போகும்போது அதை இழுத்து நமது பூமிக்குள் அது பரவச் செய்யும்போது நமது காற்றழுத்த மண்டலத்தில் மோதின உடனே அது பூரா ஆவியாக மாற்றி நம்ம பூமிக்குள் பரவச் செய்யுது. எந்த நாட்டின் பக்கம் இதனுடைய உணர்வுகள் அதிகமாக பரவுதோ அந்த பக்கம் நோய்களும் மற்ற தீமையான செயல்களும் உருவாகுது. ஆனால் சூரியன் தனக்குள் எடுத்துக்கொண்டால் அது பசுமாக்கி மாற்றி விடுது. இதே போல நாம் மனிதனுக்கு மனிதன் காலையிலிருந்து இரவு வரையிலும் நாம் பிறருடைய கஷ்டங்களை பார்க்கிறோம். நம்மளும் எதிர்பார்க்காம தொழில் நடத்திட்டு இருக்கோம், நஷ்டமாகி போச்சுன்னா வேதனைப்படுறோம். நாம் பையன் சொன்னபடி கேட்கலைன்னா வேதனைப்படுறோம். நண்பருக்குள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லு மாறினா வேதனைப்படுறோம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சந்தர்ப்பம். வேதனை என்ற இந்த விஷயத்தை தான் அதிகமாக நாம் நுகர்றோம். இப்ப காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலும் இத்தகைய விஷயத்தின் தன்மை அதிகமாக நுகரப்படும் போது நாம் ரத்தத்தில் கலந்து இந்த விஷத்தன்மை அனைத்தும் நம் உடலை சேர்க்க சேர்க்க எந்த அளவுக்கு சேருதோ அந்த அளவுக்கு துரித நிலைக்கு கொண்டு நம்ம உடல் கெடுது. நம் உடல் கெட்ட பின் எந்த விஷயத்தின் தன்மை அதிகரிக்குதோ இந்த உடலை விட்டு சென்ற பின் இந்த உயிரான்மா நாம் யார் மீத பற்றிருந்தால் அந்த உடலை பேயாக ஆற்றோம், அல்லது அந்த உடலை விட்டு சென்ற பின் இந்த விஷயத்தின் தன்மை கொப்ப புழுவிலிருந்து மிருகமா வரவில்லும் பாம்பினங்கள் எத்தனையோ வகையான விஷப்பாம்புகள் உண்டு. மிருகங்களிலே எத்தனை விதமான விஷங்கள் உண்டு. இப்போ ஆடு மாடெல்லாம் தான் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்த நஞ்சை உடலாக மாற்றிக்கொள்ளுது. நல்ல இதை சாணமாக வெளியேற்றி விடுது. நாம் மனிதனாக இருக்கு நாம் பல கோடி சரீரங்களை தீமைகளை நீக்கி 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 நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றுது நம்ம உடல். ஆனால் அதே சமயத்தில் நஞ்சென்று தெரிந்து கொண்ட பின் இந்த 6வது அறிவான் அது மாற்றி அமைத்து நமக்குள் உகந்ததாக மாற்றும் சக்தி பெற்றது நமது அறிவு 6வது. அதை நாம் சீராக பயன்படுத்தவில்லை என்றால் நாம் அடுத்து மீண்டும் பிறவி நிலைக்கு செல்லுகின்றோம். மனிதன் அல்லாத உடலை நாம் வேதனை எந்த நிலை எடுத்தோமோ அதுக்கு தகுந்த பாம்பினங்கள் எத்தனையோ மிருக இனங்கள் எத்தனையோ இதைப்பால் அந்த உணர்வுக்கொப்ப நம் உயிரை அங்கே அழைத்து சென்று அதில் நம்மை பிறவிக்கு கொண்டு வந்துடும். இப்ப நாம் பாசத்தின் நிலைகள் இருக்கும்போது நண்பன் நோயுடன் இருக்கும்போது அவர் நோயை அதிகமாக கலந்தால் இறந்த பின் அந்த உடல்ல போய் இந்த நோயை உருவாக்கி அந்த உடலை வீழ்த்தி விட்டு இந்த விஷயத்தின் தன்மை கொண்டு வேறு உடலுக்கு செல்லுகின்றது. இந்த இயற்கையின் சில நியதிகள். நாம் எப்படிதான் இருந்தாலும் இந்த மனித உடலில் மனித உடலுடன் ஆசையா இருக்கப்படும் போது இதே போலதான் நம் ஆன்மா பிரிந்த பின் இங்கே வந்ததுதான் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளைங்கள். நாம் சுவாசித்த உணர்வு கணக்கு எதுவோ அதுக்கு தக்கவாறு இன்றைய செயல் நாளைய சரீரமா மாற்றிடுது. இயற்கையின் சில நியதிகள். ஆகவே சித்திரப்புத்திரனின் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கிறார் என்று நாம பல நோயாளிகளை நாம கண்ணை பார்க்கணும். இப்படி இருக்கிறானே, இப்படி வேதனைப்படுறானே, என் பையன் இப்படி செய்கிறானே, அடுத்தவனுக்கு இப்படி தொல்லை கொடுக்கிறான். இந்த வேதனையை நாம் அடிக்கடி இந்த வேதனை உணர்வும்போது சித்திரம் அது தன் உடலுக்குள்ளானு இதெல்லாம் புத்திரனாக சேர்ந்துடும். நாம நுகரக்கூடியதெல்லாம் சிவனின் பிள்ளை யாரு? விநாயகன். நாம தீய வினைகள் அதிகமாகும் போது சிவனாகுது உடல். அதுல நாம் அந்த வேதனை என்ற உணர்வு வினைக்கு நாயகனாகுது. அப்ப சிவனின் பிள்ளை ஆகிறது. அப்ப நாம் உடலுக்குள் இந்த வேதனை என்ற உணர்வு வரப்படும் போது இந்த சித்திரப்புத்திரரின் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கின்றான். அப்ப நாம் அடிக்கடி வேதனைப்படுறவங்களையும் வேதனைப்படுத்துவரையும் நாம் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருப்போம்னா அது பாச கயிறா மாறுது. என்றால் எருமைக்கு புத்தி இருக்கோ அடிச்ச பிற்பாடுதான் தெரியுது, வாட்டுக்கு அசைவ போயிட்டு இருக்கு. இந்த எருமை மேல வாகனமா வருகின்றான் யமன். அப்படின்னா நாம இந்த மாதிரி தீமை என்ற நிலையில் சிந்தித்து இது துடைக்க தவறினால் நம்முடைய யமனுக்கு ஒப்பாகுது. அப்ப இந்த எண்ணெய் சிந்தனையற்ற நிலையில் கொண்டு நமது எண்ணங்கள் வளர்ப்பதனால் நமது எண்ணமே நம்மளுக்கு யமனாகின்றது. ஆக எந்த உணர்வின் தன்மை பெறுதோ இந்த உயிர்
அதில் வளர்த்த பின் நம்முடைய எண்ணமே அதில் வளர்த்த உணர்வின் சத்து கொப்ப அடிக்கடி வேதனை பெற்ற பாம்பாகும், வேதனை பழித்து ஒருவரை நாம் இம்சித்து நாம் வாழ்ந்தோம் என்றால் புலியாகவும் நரியாகவும் நாயாகவும் இப்படி நம்மளை மாற்றிவிடுது. அதனால்தான் சித்திரபுத்திரன் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கிறார் என்று இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளணும். ஏனென்றால் எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து இன்று நாம் மனிதனாக பிறந்த நாம் இனி நாம் என்ன செய்தால் அகசின் உணர்வுகளை நாம் பெற்றோம் என்றால் நாம் அங்கே செல்றோம். அதனால நம்ம குடும்பங்களில் நாம தியான வழிக்கு வந்தாச்சுன்னா நாம குரு வழிப்படி முதல்ல நம்ம குடும்பத்தில் எத்தகைய தீமைகள் வந்தாலும் உடனே நாம் ஆத்ம சுத்தி ஏற்கனவே சொல்லி உள்ளோம். ஆத்ம சுத்தி செய்து அந்த தீமையின் உணர்வு நம்ம இயக்காம பாதுகாக்க வேண்டும். இதுதான் உங்களை ஆயுள் கால மெம்பர் என்பது. ஏன்னா ஆயுள் கால மெம்பர்னா அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெறவளும் என் உடல் முழுதும் பெறனா உங்களுக்கு இது கூடுது. இந்த வாழ்க்கையில பையன் இப்படி சேட்டை பயின்றானே அப்படின்னு நாம என்ன போகும்போது வேதனைப்படும். அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெறணும், என் உடல்ல படணும். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பையன் பெறணும். அவன் அறியாத இருள் நீங்கணும், அவன் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெறணும், அவன் உயர்ந்த ஞானம் பெறணும், அவன் வாழ்க்கையில் அவன் அறிந்து செயல்படும் சக்தி பெறணும் அப்படின்னு நாம எண்ணணும். இதுகெல்லாம் நம்ம குடும்பத்துல பண்புகளை வளர்க்கறதுக்கு இது உதவும். இப்ப வியாபாரத்துல நஷ்டமாகுது கணவருக்கு, பெண்கள்கிட்ட சொன்னவன் என்ன செய்யுது, ஐயோ அவர் கஷ்டப்படுறாரு, வேதனைப்படுறாரு, துயரப்படுறாரு, யாரும் வாங்குறவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, வியாபாரத்தில் ரொம்ப நஷ்டம் வருது, நம்ம கேட்கறவங்களுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு இந்த வேதனை அதிகமாக எடுக்கும்போது என்ன செய்யுது, இந்த விஷம் தான் நம்ம அதிகமாக நுகர்றோம். ஒரு பாலில் கொஞ்சோண்டு விஷம் போட்டோம்னா அதில் பாதாமி இருந்தால் நமக்கு சத்து கொடுக்குதோ, இதே போல இந்த மாதிரி தொழிலில் குடும்பங்களில் ஒரு நஷ்டமாகி போச்சுன்னா அது கணவன் பெண்கள்கிட்ட சொல்றாங்க, அவன் கேட்டவொன்னா அவங்களும் வேதனைப்படுறாங்க. ரெண்டு பேருமே சேர்த்து வேதனையுடைய உணர்வுகள் வளர்த்துறோம். ஒரு ஆண் செடிக்கு பெண் செடிக்கிற உணர்வு இருந்தால் அது வித்தை உருவாக்குது. இப்ப கணவனும் மனைவியும் இதே போல ரெண்டு பேரும் சேர்த்து வேதனை பெற்றால் வேதனை அணுக்கள் தான் ஜாஸ்தி உருவாகுது. இப்ப கணவனும் மனைவியும் அந்த வசிஷ்டர் அதே போல வாழ்ந்தவங்க தான் துருவ நட்சத்திரமா இருக்கிறாங்க, தீமைகளை நீக்கணும். ஆகவே நாம அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெறணும், என் உடல்ல படணும், என் ஜீவாத்மா பெறணும், என் உடலுடைய ஜீவாணுக்கள் பெறணும் அப்படின்னு சொல்லி எண்ணி நம்ம உடலை சுத்தப்படுத்திட்டு ஒருத்தன் கடன் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவனுடைய சந்தர்ப்பம், அவனுக்கு வரக்கூடிய வருமானம் வரணும், அந்த சூழ்நிலை அவனுக்கு உருவாகணும், நம்மளுக்கு கொடுக்கணும், என்ன வரணும். இதே மாதிரி மனைவி கடை இதே மாதிரி சொன்ன உடனே துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறணும், என் உடல் முழுது பெறணும், என் உடல் உள்ள ஜீவான்மா பெறணும். என் கணவருக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறணும், அந்த மன வலு பெறணும், அவர் வியாபாரத்தில் யாரோ கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நல்ல தொழில் நடக்கணும், அவரை கொடுக்கணும், அந்த நிலை வரணும். நம் கணவர் செய்யக்கூடிய தொழில் யார் யார் வென்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் எதிர்காலம் நல்லா இருக்கணும், என் கணவர் மனமும் மனபலமும் பெறணும், அவர் உயர்ந்த சக்தி பெறணும்னு நாம எண்ணணும். இப்ப எண்ணம்னா நமக்குள்ள அந்த சக்தி கிடைக்குது. திருப்பி நம்ம கணவருக்கு அது என்ன போகும்போது ரெண்டு பேருமே இப்படி எண்ணும் போது நாம் இந்த வேதனை என்ற விஷயத்தை நீக்கிறோம், மீண்டும் மன உறுதி கிடைக்குது. அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம சேர்க்கிறோம். அப்போ நாம இந்த பிறவி கடந்து சென்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நமக்குள் அதிகமானால் என்ன பண்ணும், இந்த உடலுக்கு பின் நம்மை அங்கே அழைத்து செல்லும். இல்ல ஒருத்தர் நம்மளுக்கு கடன் கொடுக்கல, இப்படி மோசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னு வேதனைப்படும் போது மனைவியும் அதே மாதிரி என்று ரெண்டு பேர் உணர்வும் சேர்த்து இந்த உணர்வை உருவாக்கி விட்டால் அந்த கடன் வாங்கினவங்க திடீர்னு எதிர்பாராதபடி இறந்தால் அந்த ஆன்மா நம்ம உடலுக்குள்ள வந்துடும். இல்லை நாம வேதனைப்பட்டு நம்ம உடல்ல அதிகமா வளர்த்தால் அவங்க உணர்வு நமக்குள்ள அதிகமானால் நாம் இறந்த பிற்பாடு அவங்க உடல்ல போய் பேயாட்டுவோம். நாம் அவங்க மேல எவ்வளவு வெறுப்பா இருந்தோமோ இந்த உணர்ச்சியில் அந்த ஊட்டி அவனை வீழ்த்துவோம். அந்த உடல் வீழ்த்தின பின் அந்த வேதனை உணர்வு வெளிவந்த பின் அடுத்த மனித உடலுக்கு போகாது. விஷம் என்ற நிலையை கொண்டு மனிதன் அல்லாத உருவை உருவாக்கிவிடும். ஆக நாம் தீயில குதிச்சா உயிர் வேகுதோ, வேவதில்லை. அந்த தீயில குதிச்ச பின் அந்த உடல் உணர்வுகள்லாம் கரியுது எரிச்சலால்.
அப்ப அந்த எரிச்சலோட தாங்கிய உயிர் வெளிவந்த பின் யாராவது நம்மளுக்கு அன்போடு இருக்கிறாங்க பண்போடு இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க மேல நாம பெரிதுபட்டால் அந்த உடல்களுக்கு இப்ப நண்பன் நான் பழகுறோம். இந்த உயிர் போகும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நண்பனை பற்றி எண்ணாலோ அல்லது தன் குடும்பத்தில் யாரையாவது எண்ணாலோ அது எண்ணி இந்த உணர்வு வெளிவரப்போகும்போது இவன் நண்பன் இந்த மாதிரி தீயில வந்துட்டானே அப்படின்னு என்ன போற அந்த ஆன்மா அங்க உள்ளுக்கு போந்துவிடும். அப்புறம் அதுல இருந்து அவங்களுக்கு எரிச்சல் தான் வரும். ஆக இதை போல நாம் இயற்கையின் உண்மை நிலைகள் இப்படி மாறுகிறது. இப்ப செடி கொடிகள்ல என்ன செய்யறோம், ஒரு செடியின் உள்ள ஜின்களை எடுத்து அடுத்த வித்து உருவாக்கும் போது இதோட இணைத்துட்டாங்கன்னா எந்த எல்லா செடியின் சத்தை சூரியன் கவர்ந்து எல்லா அலைகளாக மாற்றுது. மனிதன் என்ன செய்யறான், அந்த ஜென்னுகளை எடுத்து மாற்றி ஒரு வீரிய செடிகளாகவும் புது புது செடிகளாகவும் மாத்துறாங்க. இன்னைக்கு ஆப்பிள் பழம் இருக்குன்னா அதில் உள்ள ஜின்களை எடுத்து ஆப்பிள் பழம் நம்ம பனி பிரதேசத்தில் விளையுது. நம்ம பிரதேசத்தில் விளையக்கூடிய இந்த இதுகளை ஜின்னுகளை கலந்து இப்போ நம்ம நாட்டிலையும் இந்த ஆப்பிள் பழம் விளைய செய்யறாங்க. மலைப்பிரதேசத்தில் விளையக்கூடிய நிலையை நம்ம தரைவாழ் நிலைகளில் இந்த கேரட்டு முட்டைகோசு போல நிலைய அதுக்கு சாதாரணமாக அந்த குளிர் இது வேணும். அதுக்கு இந்த இந்த சமதரையில் இருக்கக்கூடிய ஜின்களை இதோட அதிகமாக சேர்த்து இதை எடுத்து வளர்க்குற மாதிரி இன்றைக்கு மனிதன் செய்யறான். அதே சமயத்தில் மனிதன் இன்னைக்கு ஆடுகளையும் மற்ற நிலைகளும் உருமாத்துறான். புலியும் சிங்கத்தை போல சில இது உருமாத்துறானோ, நாயும் சிங்கத்தை போல சில நிலைகளை புலியை போல உடல்ல உருவாக்குறான். வரிக்குதிரை போல பல நிலைகளை சேர்த்து குதிரைகளை மாத்துறான். இப்ப அதே போல மனிதனுடைய உணர்வு போன்ற குரங்குகளை மாத்துறான். இது மனிதன் செய்யறானா இல்லையா? அதே போல இது இன்னொரு உணர்வின் ஜென்னுகளை எடுத்து விஞ்ஞான அறிவுப்படி செய்யறான். நமது மெய்ஞான அறிவுப்படி ஞானிகள் அந்த அகண்ட அண்டத்தின் உணர்வை தனக்குள் நுகர்ந்து நம்ம உடல்ல உள்ள அந்த அணுக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அந்த ஒளியின் சரீரமா மாற்றினான் அவசியம். இப்ப நமது வாழ்க்கையில் வேதனை என்ற உணர்வை நாம் நுகர்றோம். இந்த விஷயங்கள் ரத்தத்துல கலந்த பின் இந்த விஷயத்தை அதிகமாக உட்கொண்ட அந்த அணுக்கள் அவருடைய மலத்தை நம் உடல்ல பரப்ப போகும்போது நம் உடல் அப்படி கரைய தொடங்குது, சுருங்க தொடங்குது, வேதனை அதிகமாகிறது. அப்ப அந்த உடலை சுருங்கிய பின் நினைச்சிற இந்த உயிர் அதுக்கு தக்க உணர்வுகளை எடுத்து சொல்லுது. இப்ப நாம் சாதாரணமா ஒரு தோசை சுடுறோம்னு வச்சுங்க, அதுல சரியான புளிப்பு சமமான புளிப்பு இருந்தாலும் தோசை நல்லா இருக்கு. அதுல புளிப்பு இன்னைக்கு உடனடியாக நாம ஏதாவது தோசை சுடணும் அப்படின்னா இன்னைக்கு செயற்கை புளிப்பை லேசா சுட்டு உடனடியாக தோசை சுடுறோம். அப்படி தோசை சுட்டாலும் அது மெதுவா இருக்கணும்னு சோடாப்ப போடுறோம். இப்ப செயற்கையிலேயே சில நிலையில் இருக்கப்படும் போது இதுக்கு இந்த புளிப்பும் இல்லாதபடி அதனுடைய உணர்வுகள் நுரையேற்றுவது போல இருக்கும்போது இப்ப இந்த சில பொருள்களை சேர்த்து வெந்தயம் போன்ற சில பொருள்களை சேர்க்கப்படும் போது புசுன்னு உப்புது. இதே போல மனிதன் தனக்கு உகந்த நிலைகளை மாற்றுவது போல மனிதன் நாம் இந்த உடலுக்குத்தான் எத்தனை நாம பாடுபடுறோமே தவிர இந்த உடல் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். இந்த உடலுக்கு பின் நாம் பிறவியில்லா நிலை அடையணும், கடைசி நிலை. இதுதான் ஒவ்வொரு ஞானிகளும் காட்டுக்குள்ள போயிருந்து பல வருஷம் இந்த உடலுக்குள்ளுக்கு இருந்து இன்னொரு உடலுக்குள் போகாதபடி இந்த உடல்லையே சக்தி பெறணும். சில பேர் மண்ணுக்குள்ளுக்கும் இதுக்குள்ளுக்கும் சமாதியாக்கி பல வருஷங்கள் இருந்தாங்கிறவர்கள் என்னை இமயமலை பகுதிக்கு கூட்டி சென்று சில பகுதியில் அவங்க என்ன செய்றாங்க, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அந்த குகைக்குள்ளுக்கே இருந்தே இருக்கிறாங்க. அதுல அவங்க அந்த காலம் பார்த்தா 1000 ஆண்டுகள் 1500 ஆண்டு 1000 ஆண்டுன்னு இருக்குது. அவர் புகஞ்ச இடத்துல இந்த சப்தம் வருது, குருநாதர் காற்றார். ஆக இந்த உடலுக்குள்ளதான் அங்க இருளிலிருந்து இந்த உணர்வின் தன்மை இயக்க முடிகின்றதை தவிர ஒரு சிறைக்குள் இருந்து அடைப்பட்டது போல இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போச்சுன்னாரு, அது வந்து பத்ரிநாத் பக்கம் பண்ணா ஹரி ஓம் நமோ நாராயணா
அறிவோம் நமோ நாராயணங்கிற அந்த நாராயணனை பற்றி அவன் என்னவே இங்கே இதே இருக்கிறான். அதான் அந்த கேதார்நாத்துக்கு போகும்போது ஓம் நமச்சிவாயன்னு அங்க பகிர்ந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் குருநாதர் மலைப்பகுதிகளில், ஏன்னா அந்த ஐசு பகுதி அதிகமா இருக்கு, இவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த உடல் கெடாம இருக்குது. அந்த இடங்கள் தேடிதான் அங்க போறாங்க. புத்தரும் இப்படிதான் அரசனா இருக்கப்படும் போது தான் எப்படி நாம கடைசி நிலையில அரசுக்கு பின் நாம இப்படி இன்னொரு பிறவிக்கு போகக்கூடாதுன்னு தான் அவர் முயற்சி எடுக்கிறார். எமயமலை சாரல்ல இருக்கக்கூடிய சில சாமியார்களை நாடார். அவர் பல மந்திரங்களையும் தந்திரங்களையும் செய்கின்றார். அப்ப அவர்கிட்ட கத்துக்கிட்டு தான் அவர் சமாதி நிலைகள்ல அவர் தியானம் இருக்கிறார். அப்படி தியானம் இருந்து இந்த உணர்வின் தன்மை மாற்றிய பின் அதை உணர்வை எடுத்து அவர் வெளியில் வர்றார். அப்ப எப்ப போறார்? பல போர் முறைகள்ல பல இம்சித்து பிறரை கொலை செய்துதான் அவங்க தப்பு நிலைகள் இருக்கின்றது. அது அல்லாதபடி நமக்குள் கொலை உணர்வு கொண்ட உணர்வின் அணுக்கள் நமக்குள் இருக்கும் போது அதை வளராது எப்படி தடுக்கிறதுன்னு கற்றுணர்ந்த பின்தான் அவர் தனக்குள் சாந்தமும் ஞானமும் விவேகத்தோட அவர் உலகம் முழுதுக்குள் சுற்றி மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லி அரசனாக இருந்தாலும் இனி மக்கள் தெளிந்த மனம் பெற வேண்டும், தெளிவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நிலையை அவர் எண்ணி எடுத்து அவர் போனார். ஆக அந்த வழியிலே சென்றால் இன்னைக்கு என்ன செய்யறோம்? அந்த புத்த மதத்தில் இருந்தாலும் நம்ம உடல் இச்சைக்குத்தான் எல்லாமே. நீ வர்றேன்னு திரும்பி வர்றேன்னு சொன்னியே போயிட்டேன்னு சொல்லி இன்னும் விளக்க வச்சு புத்த விகாரங்கள்ல போற இப்படித்தான் வணங்குறாங்க. நாம கோயிலை கட்டி வணங்குறோம். ஆனால் எங்களுக்கு நல்ல வழி காட்டினாய், நீ போயிட்டு வர்றேன்னு சொல்ல எப்போ நீ வர்ற அப்படின்னு இந்த விளக்குகளை வச்சு அங்க கும்பிடுறாங்க. ஏன்னா இதே மாதிரிதான் இயேசுவையும் இதே போலதான். ஆக அரசர்கள் இவர் சட்டத்தை எடுத்து பயன்படுத்தினார்கள். ஆனா இயேசுவின் நல்ல ஒழுக்கங்களை யாரும் எடுக்கல. நபிகள் நாயகம் மக்கள் இப்படி மூடத்தனமாக இருக்கிறாங்க, பண்பற்ற நிலைகள் இருக்கிறாங்க, பண்புடன் வாழ வேண்டும் என்று பின்னாலே அவர் சொல்றார். அவர் சொன்னாலும் இவர்கள் இந்த உடல் இச்சையை விட்டு வரவில்லை. ஆக அந்த உண்மையின் உணர்வை தனக்குள் எடுத்து இப்ப தீவிரவாதிகள் செய்யறாங்கல்ல, இப்போ இது சிலோன்ல நாங்க தமிழன் தான் வளர்க்க வேண்டும் என்றான், தமிழனவே கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி மதங்கள் இனங்கள் என்ற நிலையில் தீவிரவாதங்கள் பெருக்கப்பட்டு மனிதனுக்கு மனிதன் காக்கும் நிலை ஞானிகள் காக்க வேண்டும் என்று சொன்னார்கள். காப்பது ஞானிகள் சொல்லை கேட்கவில்லை என்று தீவிரவாதம் ஆகி ஒருவர் உன்னை கொலை செய்தும் இவர்கள் சொன்ன ஞானத்தின் நிலைகளே பூரா மாறுபட்டு இன்னைக்கு உலகமே இருண்ட சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு. இனி எந்த நேரம் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. காரணம், விஞ்ஞான அறிவு முதிர்ந்து வந்தாலும் நாடு பிடிக்கும் ஆசையோடு வந்தாலும் இன்று தீவிரவாதிக்குள் என்ன செய்து எவரை கொலை பண்ணாலும் அதை பற்றி அவருக்கு அச்சம் இல்லை. இன்று பார்க்கிறோம் ஜப்பான்ல அந்த தீவிரவாதம் என்று வரப்போகும்போது புத்த மதத்துக்கு விரோதமா நடக்கிறான்ட்டு பொதுமக்கள் இருக்கும் இடங்களில் விஷத்தை தூவிட்டு சில பேரை கொன்னாங்க. இதே மாதிரி தீவிரவாதம் என்று வரப்படும்போது இன்று அரசியல் என்றாலும் அதிகார தோரணையில் இருந்தாலும் அவர்களை எளிதில் கொன்று சாக வேண்டும் என்ற முழுக்க போய்விடுகின்றனர். இப்படி உலகம் முழுதுக்கும் போறோமால் இதே உணர்வு மக்கள் மத்தியில் இது பரவப்படும் போது ஏதாவது ஒன்னாச்சு என்ன வாழ்க்கைகளை இவனும் தீவிரவாதத்திலிருந்து ஒரு குடும்பத்தை கொல்லவும் எண்ணுகின்றன. அதே சமயத்தில் தன்னை பிடிக்காதவர்களுக்கு இப்ப தீவிரவாதம் என்ற நிலை கொண்டு ஒரு குடும்பத்துக்கு தொழில் இருந்தாலும் அது அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்துறதுக்கு உண்டான நிலை ஏதோ அதை பார்த்து அவங்க நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இப்படி ஒருவருக்கொருவர் நாம் பார்க்கும் உணர்வுகள் நம் உடலில் வளரப்பட்டு நாம் மீண்டும் மனிதனல்லாத பிறவிக்கு தான் அழைத்து செல்கின்றது. எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து வந்த பின் இப்படி அரசர்களும் சரி, புத்தனும் சரி, நமக்குள் வியாசகரும் சரி, வான்மீகியும் சரி, எத்தனையோ அருணகிரிநாதரும் சரி, திருஞான சம்பந்தரும் சரி, இதே போல நாம ராமலிங்கடிகளும் சரி, மக்கள் நாம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று எத்தனையோ வகையில் முயற்சி எடுத்தனர். ஆனால் முயற்சிகள் அனைத்தையும் இந்த உடல் இச்சை கொண்டு அவர் சொல்லும் ஞானத்தை பெற முடியாத நிலைகள் காலத்தால் தடைபடுத்திவிட்டு இன்று நாம் தேடிக்கொண்டிருக்கும் நிலையும் மனிதன் தீவிரவாதம் என்ற நிலைகளை எனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவனை கொன்றுவிட்டால் நான் நிம்மதியாக இருப்போங்கிற இந்த நிலைதான் வருகின்றது.
ஆக ஒருத்தன் வளர்ந்து விட்டால் அவளுக்கு தொல்லையாகும் என்று அவன் வியாபாரத்தை மந்தமாக்கும் நிலையில் தான் உருவாகின்றது. நம்ம நாடு மட்டுமல்ல, இன்று உலக நாட்டினுடைய நிலையில் இன்னைக்கு அமெரிக்கா எடுத்தால் நம்ம வியாபாரத்தை மந்தப்படுத்தினால் இவன் தொந்தரவான நமக்கு கீழ் அடங்கியிருப்பான் என்று. இதே போல ஒவ்வொரு அரசுகளும் இதே போல செய்கின்றது. ஒவ்வொரு முதலாளியும் தன் வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் அடுத்த சரக்கை மட்டமாக்கி தன் சரக்கை எப்படி உயர்த்த வேண்டும் என்ற நிலையில் தான் வருகின்றது. ஆகவே இந்த உடல் இச்சை கொண்டுதான்